السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. ரியாது சாலிஹீன் பாடம் 120. இந்த ரியாது சாலிஹீன் கிதாபினுடைய 120ஆம் நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இன்றைய பாடத்தில் புதிய தலைப்பான பாபுல் அம்ரி பில் மஅரூஃப் வன் நஹி அனில் முன்கர் என்ற இந்த தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஹதீஸுகளை பற்றி நாம் பேச இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ், வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இது அல்லாமல் இங்கு கியூஆர் ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம். அல்லாஹு தஆலா உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பரக்கத்தானதாக ஆக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்பொழுது இந்த ரியாது சாலிஹீனுடைய 120ஆம் நாள் பாடத்தில் ஒரு புதிய தலைப்பு, ஒரு புதிய பாட துவக்கமாக பாபுல் அம்ரி பில் மஅரூஃப் வன் நஹி அனில் முன்கர் என்ற இந்த பாடத்தை பற்றிய ஹதீஸுகளை நாம் பேச இருக்கின்றோம். அப்போ இதற்கான அர்த்தம் என்னன்னு சொன்னா, நன்மையான காரியங்களை கொண்டு ஏவுவது கொண்டும் இன்னும் தீமையான காரியங்களை விட்டு தடுப்பதையும் குறித்தான பாடமாக இந்த பாடம் என்பது இருக்கின்றது. அப்போ ஒரு நன்மையான காரியத்தை எடுத்து சொல்றதும் ஒரு தீமையான காரியத்தை விட்டும் பிற முஸ்லீம்களை தடுக்கிறதும் ஒரு முஸ்லீம் பிற முஸ்லீம்களுக்கு செய்யக்கூடிய ஒரு கடமையாக, ஒரு முக்கியமான விஷயமாக நம்முடைய இஸ்லாம் மார்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒன்று. இப்போ இந்த விஷயத்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எக்கச்சக்கமான ஹதீஸுகளை கொண்டு நமக்கும் சஹாபாக்களுக்கும் உணர்த்தி தந்திருக்கின்றார்கள். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவும் இந்த இந்த தலைப்பின் கீழே, இந்த விஷயத்திற்கு கீழே எக்கச்சக்கமான ஆயத்துக்களை கூறியிருக்கின்றார். அதுல சில ஆயத்துக்களை இந்த பாடத்துல இருந்து முஸன்னிஃப் அன்னவர்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள். இன்றைய பாடத்துல இந்த பாடத்திற்கான ஒரு சின்ன அறிமுகத்தையும், இந்த பாடத்தில் முஸன்னிஃப் அவர்கள் பதிவு செய்த அந்த சில ஆயத்துக்களை பற்றிய விளக்கங்களையும் பற்றிதான் இந்த பாடத்தில் நாம் பேச இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம கிதாபை பார்ப்போம். 23வது பாடம். இந்த ரியாது சாலிஹீன் கிதாபில் பதிவு செய்யப்படக்கூடிய அந்த பாடங்களுடைய வரிசையில இது 23வது பாடமாக இது இருக்கு. இதற்கான அர்த்தத்தை நம்ம முன்னாடியே பார்த்தாச்சு. இப்ப மறுபடியும் பாருங்க. பாபுல் அம்ரி பில் மஅரூஃப் வன் நஹி அனில் முன்கர், நல்ல காரியங்களை கொண்டு ஏவுவதும் தீய காரியத்தை விட்டும் தடுப்பதும் குறித்தான பாடமாக இது அமைகின்றது. அப்போ இதற்கு முன்னதாகவே முஸன்னிஃப் அன்னவர்கள் இந்த பாடத்திற்கு தோதுவாக இந்த பாடத்திற்கு சில ஆயத்துக்களை கொண்டு வருவார்கள் என்று நம்ம சொன்னோம். இப்போ அந்த ஆயத்துக்களை ஒவ்வொன்றாக நம் தர்ஜிமா வச்சு நம்ம விளக்கங்களை கொடுத்து நாம் பார்ப்போம். வாருங்கள். قال الله تعالى, உயர்ந்த அல்லாஹு தஆலா சொன்னா, வல்தகும் மின்கும் உம்மத்துன் யதுஊன இலல் கைரி வயஅமுரூன பில் மஅரூஃபி வயன்ஹவுன அனில் முன்கரி வஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன் என்பதாக சொல்லக்கூடிய ஒரு ஆயத். வல்தகுன் மின்கும், உங்களிலிருந்தும் ஆகிக்கொள்ளுங்கள், உம்மத்துன், ஒரு சமுதாயம் ஆகிக்கொள்ளட்டும். எப்படிப்பட்ட சமுதாயம்? யதுஊன இலல் கைரி, நலவின் பக்கம் அழைக்கக்கூடிய ஒரு சமுதாயம் ஆகிக்கொள்ளட்டும். வயஅமுரூன பில் மஅரூஃபி,
நன்மையான காரியங்களை கொண்டு ஏவக்கூடிய, இன்னும் வயன்ஹவுன அனில் முன்கரி, தீமையான காரியத்தை விட்டும் தடுக்கக்கூடிய, உலாயிக்க ஹுமுல் முஃப்லிஹூன், இன்னும் அவர்களே ஹுமுல் முஃப்லிஹூன், வெற்றியாளர்களாக அவர்கள் இருக்கின்றார்கள் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு ஆயத். இப்போ என்ன செய்தியை சொல்றானா, உங்களுடைய கூட்டத்துல பலதரப்பட்ட கூட்டத்தார்கள் இருப்பாங்க. பலதரப்பட்ட விஷயம் கொண்ட அந்தந்த செயல்களை செய்யக்கூடிய சில சில ஆட்கள் இருப்பாங்களா இல்லையா? அதே மாதிரியே உங்கள ஒரு சமுதாயமாக நீங்கள் ஆகிக் கொள்ளுங்க. ஒரு சமுதாயத்தை நீங்கள் உருவாக்கி கொள்ளுங்க. எப்படிப்பட்ட சமுதாயம்? நன்மையின் பக்கம் அழைக்கக்கூடியவர்களாக ஆகுங்க. நன்மையின் பக்கம் அழைக்கணும், எல்லாரையும் அழைப்பு பண்ணி கொடுக்கணும். அல்லாஹுடைய அந்த நன்மையான காரியத்துல, நலவான காரியம் இந்த உலகத்துல என்னென்னலாம் இருக்குதோ அது எல்லா காரியத்திலும் அழைக்கக்கூடிய ஒரு அழைப்பாளராக நீங்க ஆகிக் கொள்ளுங்க என்பதை அல்லாஹு தஆலா சொல்றான். இரண்டாவதாக, நன்மைகளை கொண்டு ஏவக்கூடியவர்களாக நீங்க ஆகுங்க. எல்லாருக்கும் நன்மை எடுத்து சொல்லுங்க. நன்மையான காரியம், அல்லாஹ்விட்ட நன்மையை பெற்றுத்தரக்கூடிய அந்த காரியங்களை எல்லாம் எடுத்து சொல்லி அவர்களுக்கு நீங்கள் ஏவி தரக்கூடியவர்களாக நீங்க ஆகுங்க. இன்னும் தீமையை விட்டும் தடுக்கக்கூடியவர்களாகவும் நீங்கள் ஆகுங்க. இப்போ ஒரு பாவமான காரியம் இருக்குன்னு சொன்னா, ஒரு தீங்கான காரியம் இருக்குன்னு சொன்னா, அந்த காரியத்தை விட்டும் தடுக்கக்கூடியவர்களாகவும் நீங்க ஆக்கிக்கங்க. யாரையும் அது பாவத்தை செய்ய சொல்லாதீங்க, செய்ய வைக்காதீங்க. யாராவது உங்களுக்கு செய்யறாங்கன்னு தோணுச்சுன்னா, செய்யறதை நீங்க பார்த்தீங்கன்னா அவர்களை நீங்கள் தடுத்து கொள்ளுங்கள். அப்ப அதுதான் பாவத்தை விட்டும் தடுக்கிறது. அப்படிப்பட்டவர்களாக நீங்கள் ஆகிக் கொள்ளுங்கள். எப்படியெல்லாம் நீங்கள் ஆவினீர்கள், இப்படியெல்லாம் நீங்கள் ஆனீர்கள் என்று சொன்னால் நீங்கள்தான் வெற்றியாளர்கள். இப்படி இருப்பவர்கள் தான் வெற்றியாளர்கள். அல்லாஹ்விடத்துல இந்த உலகத்திலேயும் மறு உலகத்திலேயும் வெற்றி பெற்று வாழக்கூடிய நபர்கள் இவர்கள் தான் என்பதை அல்லாஹு தஆலா இந்த ஒரு ஆயத்தின் மூலமாக ஆணித்தரமாக சொல்லி காட்டுகிறான். இப்போ இந்த ஒரு ஆயத்து இந்த நன்மையான காரியத்தை ஏவுறது, தீமையான காரியத்தை தடுக்கிறது என்ற விஷயம் இந்த ஆயத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கா இல்லையா? இப்ப இதன் காரணமாக தான் இந்த ஆயத்தை முசன்னிஃப் அவர்கள் இந்த பாடத்திற்கு தோதுவாக நமக்கு பதிவு செய்து தருகிறார்கள். ஆல இம்ரான், சூரத்து ஆல இம்ரான்ல இந்த ஆயத்தானது பதிவு செய்யப்படுது. 104வது ஆயத்தாக இந்த ஆயத்து பதிவு செய்யப்படுகின்றது என்ற விஷயத்தை நமக்கு சொல்றாங்க. இப்போ முதலாவது ஆயத்தை நம்ம பார்த்தாச்சு. இப்போ முசன்னிஃப் அவர்கள் கொண்டு வரக்கூடிய இரண்டாவது ஆயத்தை நம்ம பார்ப்போம் வாங்க. வகால தஆலா, இன்னும் உயர்ந்த அல்லாஹு தஆலா சொன்னா, குந்தும் கைர உம்மத்தின், குந்தும் நீங்கள் ஆகியிருக்கின்றீர்கள், கைர உம்மத்தின் சிறந்த உம்மத்தாக நீங்கள் ஆகியிருக்கின்றீர்கள், உஹ்ரிஜத் லின்னாசி மக்களுக்காக வெளியாக்கப்பட்ட ஒரு அனுப்பப்பட்ட ஒரு சிறந்த உம்மத்தாக நீங்கள் ஆகியிருக்கிறீர்கள். தஅமுரூன பில் மஅரூஃபி, அந்த நன்மையான காரியங்களை கொண்டு நீங்கள் ஏவுகிறீர்கள். வதன்ஹவுன அனில் முன்கரி, தீயதான காரியத்தை விட்டும் நீங்கள் தடுக்கவும் செய்கிறீர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய ஒரு ஆயத்து. அல்லாஹ் முதலாவதாகவே நீங்க ஒரு சிறந்த உம்மத்தா இருக்கீங்கன்னு சொல்றான். இப்போ ரெண்டு விஷயத்தை எடுத்துக்கலாம். இந்த உலகத்துல சிறந்த உம்மத்து எது? நமக்கெல்லாம் தெரியும், உம்மத்தே முஹம்மதியா, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கீழ் வந்த இந்த சமுதாயம், இப்பொழுது இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த சமுதாயம் தான் சிறந்த ஒரு சமுதாயமாக இருக்கு. இப்ப இப்படி ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். இன்னொரு விஷயம் அல்லாஹ் என்ன சொல்ல வரானா, மக்களுக்காக வெளியாக்கப்பட்ட ஒரு சிறந்த சமுதாயமாக நீங்க இருக்கிறீங்க. எப்படி சிறந்த சமுதாயமா இருக்கிறீங்கன்னு சொன்னா, நன்மைகளை நீங்கள் ஏவுகிறீர்கள், தீமைகளை நீங்க தடுக்கவும் செய்றீங்க. அப்படி செஞ்சா நீங்க ஒரு சிறந்த ஒரு சமுதாயம் தானே. இன்னொரு சமுதாயம் இருக்குது, எந்த ஒரு நன்மையும் ஏவவும் செய்யல, எந்த ஒரு தீமையும் தடுக்கவும் செய்யலன்னு சொன்னா அவர்களை பார்த்து சிறந்த சமுதாயம் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அல்லாஹ் நம்மை பார்த்து நீங்கள் ஒரு சிறந்த சமுதாயமாக இருக்கிறீர்கள் சொன்னா, நீங்கள் நன்மையை ஏவுங்கள், தீமையும் நீங்கள் தடுத்து கொண்டிருங்கள், அப்படிப்பட்டவர்களாக நீங்கள் ஆகியிருங்கள் என்ற ஒரு விஷயத்தை இதன் மூலமாக, இந்த ஒரு ஆயத்தின் மூலமாக அல்லாஹு தஆலா சொல்லி தருகிறான். இதன் காரணமாக தான் இந்த ஆயத்தானது இரண்டாவது ஆயத்தாக இந்த பாபுல் அம்ரி பில் மஅரூஃப் வன் நஹி அனில் முன்கர் என்ற இந்த பாடத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஆல இம்ரான், இந்த ஆயத்தும் சூரத்து ஆல இம்ரான்ல தான் பதிவு செய்யப்படுது.
110 110வது ஆயத்தாக இந்த ஆயத்தானது பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது என்பதை நமக்கு தெளிவுபடுத்துறாங்க. இப்ப அடுத்தபடியாக பாருங்க, முசன்னிப் அவர்கள் கொண்டு வரக்கூடிய அடுத்த ஆயத்து, வகால தஆலா, இன்னும் உயர்ந்த அல்லாஹு தஆலா சொன்னா, ஹுதில் அஃப்வ வஅமுரு பில் உர்ஃபி வஅரித் அனில் ஜாஹிலீன். ஹுதில் அஃப்வ, மன்னிப்பை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். வஅமுரு பில் உர்ஃபி, நன்மையான காரியங்களை கொண்டு நீங்கள் ஏவுங்கள், ஏவுவதையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். வஅரித் அனில் ஜாஹிலீன், இன்னும் அறிவிலிகளை விட்டும் நீங்கள் புறக்கணித்துக் கொள்வதையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்பதை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். இந்த ஆயத்துல ஒரு 3 விஷயத்தை சொல்றான். மன்னிப்பை நீங்க எடுத்துக்கங்கன்னு சொல்றான். இப்ப மன்னிப்பை நீங்க பற்றி பிடிங்கன்னா என்ன அர்த்தம்? எந்த ஒரு காரியம் இந்த உலகத்துல உங்களுக்கு ஏதாவது அநீதம் விளைக்கப்படுறீங்க, நீங்க யாராவது உங்களுக்கு ஒரு அநீதம் செய்யறாங்க, யார் மூலமாவது நீங்கள் பாதிக்கப்படுகிறீங்கன்னு சொன்னா நீங்கள் மன்னிப்பை கைவிடுங்க. அவர்களை பழி வாங்க வேணும், அவர்களுக்கு எப்படியாவது தண்டனை வழங்க வேணும். என்ன இப்படி செஞ்சுட்டான் அவன், நான் அவனை செய்யாம விட மாட்டேன். என்ன அவன் அடிச்சுட்டான், நான் அவனை அடிக்காம விட மாட்டேன். இப்படின்னு பழியை நீங்கள் போக்கிக் கொள்ளாமல் நீங்கள் மன்னிப்பை கையாளுங்கள், மன்னித்து பழகுங்கள். பிறரை மன்னிக்கிறது ரொம்ப இஸ்லாத்துல ரொம்ப சிறந்த ஒரு காரியமாக இருக்கு. இப்போ அதை தான் அல்லாஹு தஆலா இங்க முதலாவது விஷயமா சொல்றான். அடுத்தபடியாக நன்மையான காரியங்களை கொண்டு நீங்கள் ஏவுங்கள்னு சொல்றான். முன்னதாகவே இந்த பாடமே அதுதான், நன்மையான காரியங்களை கொண்டு ஏவுறது தான் இந்த எல்லா ஆயத்திலும் அல்லாஹு தஆலா முக்கியமாக சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கு. அப்ப அததான் இந்த இரண்டாவது விஷயமா இந்த ஆயத்துல சொல்றான். மூன்றாவதாக, ஜாஹிலீன்கள், அறிவிலிகள்னா இந்த உலகத்துல மடமை தனமுடையவர்கள் இருப்பாங்களா இல்லையா, அவர்களெல்லாம் நீங்க புறக்கணிச்சிருங்க. அவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தான் நீங்க கேட்காதீங்க. அவங்க ஒரு விஷயத்த உங்களை சொல்றாங்களா, அதெல்லாம் நீங்க புறக்கணிச்சு போயிட்டே இருங்க. உங்க வேலைய, உங்களுடைய அந்த நன்மைகளை செய்து கொண்டு தீமைகளை தடுத்து கொண்டு நீங்க போயிட்டே இருங்க. இந்த உலகத்துல ஒருத்தன் நன்மை செய்யறான்னு சொன்னா, சில இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த மடமைவாதிகள்லாம் அவனை குறை சொல்லுவாங்க. அவன் அதுக்காண்டி செஞ்சாப்பா, அவன் இதுக்காண்டி செஞ்சாப்பான்னு ஒரு கோல் சொல்லக்கூடிய ஒரு கேவலமான ஒரு எண்ணத்தை கொண்ட ஒருவராக அவர்கள் இருப்பாங்க. அதனால அவங்கள நீங்க புறக்கணிச்சிருங்க. அவங்க பேச்செல்லாம் நீங்க கேட்காதீங்க, அவங்கெல்லாம் நீங்க கண்டுக்கிறாதீங்க. உங்கள் வேலையை அல்லாஹு தஆலா சொன்ன அந்த ஹக்கை மாத்திரம் நீங்கள் செய்து கொண்டே போகுங்கள் என்பதை அல்லாஹு தஆலா இதன் மூலமாக நமக்கு சொல்லித்தரக்கூடிய ஒரு ஆயத்தாக இது அமைகின்றது. அல் அராஃப், சூரத்துல் அராஃப்ல இந்த ஆயத்தானது பதிவு செய்யப்படுது. 199 199வது ஆயத்தாக இந்த ஆயத்து பதிவு செய்யப்படுகின்றது என்பதை நமக்கு சொல்றாங்க. இப்ப அடுத்தபடியாக முசன்னிப் அவர்கள் கொண்டு வரக்கூடிய ஆயத்தை பார்ப்போம். வகால தஆலா, இன்னும் உயர்ந்த அல்லாஹு தஆலா சொன்னா, வல் முஃமினூன வல் முஃமினாத்து பஅதுஹும் அவுலியாஉ பஅதின் யஅமுரூன பில் மஅரூஃபி வ யன்ஹவுன அனில் முன்கரி என்பதாக சொல்லுகிறான். வல் முஃமினூன, முஃமின்களான ஈமான் கொண்ட ஆண்களும், வல் முஃமினாத்து, இன்னும் ஈமான் கொண்ட பெண்களுமாகிறவர்கள், பஅதுஹும் அவுலியாஉ பஅத், அவர்களில் சிலருக்கு நேசர்களாக இருக்கிறார்கள். இப்போ சிலர் பிடித்தமானவர்களாக இருக்கிறாங்க, நேசிப்பவர்களாக இருக்கிறாங்க. யஅமுரூன பில் மஅரூஃபி, நன்மைகளை கொண்டு அவர்கள் ஏவுகிறார்கள். வயன்ஹவுன அனில் முன்கரி, தீமையான காரியத்தை விட்டும் அவர்கள் தடுக்கவும் செய்கிறார்கள் என்பதை அல்லாஹு தஆலா சொல்றான். இப்போ முஃமினான ஆண்களும் முஃமினான பெண்களும் ஒருவருக்கொருவர் நேசம் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. ஒருவருக்கொருவர் நேசம் கொண்டு அவர்கள் அன்பு கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அதே நேரத்துல அவர்கள் நன்மையை கொண்டு அவர்கள் ஏவக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அப்ப தீமையை கொண்டு அவர்கள் தடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அப்போ இது எந்த அளவிற்கு ஒரு முக்கியமான விஷயம், இந்த நன்மையை ஏவி தீமையை தடுக்கிறது ஒரு முஃமினுக்கு எந்த அளவிற்கு ஒரு ஒரு முக்கியமான விஷயம் என்பதை இந்த ஒரு ஆயத்தின் மூலமாக அல்லாஹு தஆலா தெளிவுபடுத்துகிறான். அத்தௌபா, சூரத்து தௌபாவில் இந்த ஆயத்து பதிவு செய்யப்படுது. 71வது ஆயத்தாக இது பதிவு செய்யப்படுதுன்னு சொல்றாங்க. அடுத்தபடியாக கொண்டு வரக்கூடிய ஆயத்து, வகால தஆலா, இன்னும் உயர்ந்த அல்லாஹு தஆலா சொன்னா, லுஇனல்லதீன கஃபரு மின் பனி இஸ்ராஈல அலா லிசானி தாவூத வ ஈஸா இப்னு மர்யம ذلك بما عصوا وكانوا يعتدون கானூ லா யதனாஹவுன அன் முன்கரின் ஃபஅலூஹு லபிஅஸ மா கானூ யஃபஅலூன்
என்பதாக சொல்லக்கூடிய ஒரு ஆயத். அப்போ இதுல 2 ஆயத்தும் கலந்துருக்கு, புரியுதுங்களா? இது வரைக்கும் ஒரு ஆயத்து, இதுக்கப்புறம் உள்ள இன்னொரு ஆயத்து, 2 ஆயத்தையும் ஒரே தொகுப்புல நமக்கு தொகுத்து தந்திருக்கிறாங்க. இப்ப இதற்கான தர்ஜிமா பாருங்க. லுஐனல்லதீன சபிக்கப்பட்டார்கள், அல்லதீன ஒரு கூட்டத்தார்கள், எத்தகையவர்கள், கஃபரு மின் பனி இஸ்ராயில பனு இஸ்ராயலர்களில் இருந்து அல்லாஹ்வை மறுப்பு கொண்டார்களே, அல்லாஹ்வை மறுத்தார்களே, காஃபிர்களாக இருந்தார்களே, அப்படிப்பட்டவர்கள் சபிக்கப்பட்டார்கள். அலா லிசானி தாவூத வ ஈஸா இப்னு மரியம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நாவாலும், இன்னும் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகனான ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நாவாலும் சபிக்கப்பட்டார்கள். ذَلِكَ இதுவாகிறது, பிமா அஸவ் அவர்கள் மாறு செய்த ஒன்றின் காரணமாகவும், வகானு யஅ்ததூன் இன்னும் அவர்கள் வரம்பு மீறக்கூடியவர்களாக அவர்கள் ஆகியிருந்ததின் காரணமாகவும் அவர்கள் சபிக்கப்பட்டார்கள் என்பதை அல்லாஹு தஆலா சொல்றான். பனு இஸ்ராயல் காலத்துல வாழ்ந்த சில மக்கள்லாம் சபிக்கப்பட்டாங்களாம். எதனால? அவங்கெல்லாம் ரொம்ப பாவம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, பாவத்தில் மூழ்கி கிடக்கக்கூடியவர்கள் ஆயிட்டாங்க. இன்னும் அவர்கள் வரம்பு மீறி பாவம் செஞ்சுட்டாங்க. இப்ப பாவத்திற்கு ஒரு லிமிட் இருக்குமா இல்லையா? சிறு சிறு பாவங்கள் செஞ்சா அது ஒரு அது ஒரு தரம். அதுவே பெரும் பாவங்களை செஞ்சா அது ஒரு தரம். அந்த பெரும்பாவங்கள்லயே வரம்பு மீறி செய்யறது இருக்காளே, செய்யற பாவம் எல்லாம் பெரும்பாவம். இப்படி அப்படி வரம்பு மீறக்கூடியவர்களாக அவர்கள் ஆகியிருந்தார்களா இல்லையா? இதன் காரணமாக தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களாலும் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களாலும் சபிக்கப்பட்டவர்களாக அவர்கள் இருந்தார்கள் அப்படின்னு அல்லாஹு தஆலா சொல்றான். இன்னும் கானு அவர்கள் ஆகியிருந்தார்கள், லா யத்தனாஹவுன அன் முன்கரின் தீமையான காரியத்தை விட்டும் தடுக்காதவர்களாக அவர்கள் ஆகியிருந்தார்கள். ஃபஅலூஹு அவர்கள் செய்து கொண்டிருந்த அந்த காரியத்தை, அவர்கள் செய்து கொண்டிருந்த அந்த பாவத்தை தொட்டும். லபிஅஸ மா கானு யஃபஅலூன் லபிஅஸ திட்டமாக தீங்காகிவிட்டது, கெட்டதாகிவிட்டது. மா கானு யஃபஅலூன் அவர்கள் எந்த ஒன்றை செய்யக்கூடியவர்களாக ஆகியிருந்தார்களோ அந்த ஒன்று கெட்டதாகிவிட்டது, தீங்காகிவிட்டது என்பதை அல்லாஹு தஆலா சொல்றான். அப்போ அவங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாகவும் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாகவும் சபிக்கப்பட்டவங்களாக இருந்தாங்க. இன்னும் அவர்கள் செய்து கொண்டிருந்த அந்த பாவத்தை விட்டும் தடுக்காதவர்களா இருந்தாங்க. அந்த பாவத்தை அவங்க செய்யக்கூடியவர்களா இருக்கிறாங்க. அந்த பாவத்தை யாரும் செய்யாதீங்க, அப்ப நம்ம மட்டும் தான் பாவம் செய்யறோம், யாரையும் பாவம் செய்ய வேணாம்னு சொல்லுவோம் அப்படின்னு நினைக்கிறவங்களும் அவங்க கிடையாது. அவங்களும் பாவம் செய்யறாங்க. யாரெல்லாம் அவர்களை சுத்தி பாவம் செய்து கொண்டிருக்கிறார்களோ அந்த பாவத்தை தடுக்காதவர்களாக ஆகிட்டாங்க. இப்ப இதன் காரணமாக தான் அவர்கள் செய்த அந்த செயலானது தீங்காகிவிட்டது, ரொம்ப கெட்ட ஒரு செயலாக ஆகிவிட்டது என்பதை அல்லாஹு தஆலா சொல்றான். இப்ப முக்கியமாக இந்த பாவத்தை விட்டும் தடுக்காதவர்களா ஆயிட்டாங்கன்னு சொன்னா அது ரொம்ப கெட்ட ஒரு செயல். பாவத்தை விட்டும் தடுக்கிறது எந்த அளவிற்கு முக்கியமோ, இப்ப பாவத்தை விட்டு தடுக்காமல் இருக்கிறது ரொம்ப மோசமான ஒரு விஷயம், ஒரு மோசமான ஒரு செயல் என்பதை அல்லாஹு தஆலா இந்த ஒரு ஆயத்தின் மூலமாக நமக்கு உணர்த்தி தருகிறான். இப்ப இதன் காரணமாக தான் முஸன்னிஃப் அவர்கள் இந்த ஆயத்தை இந்த பாடத்திற்கு தோதுவாக நமக்கு பதிவு செய்து தந்தார்கள். அல் மாஇதா சூரத்துல் மாஇதால இந்த ஆயத்தானது பதிவு செய்யப்படுது. 78வது ஆயத்தாக இந்த ஆயத்தானது பதிவு செய்யப்படுகின்றது என்பதை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். 79 இன்னும் 79வது ஆயத்தாகவும் இந்த ஆயத்தானது பதிவு செய்யப்படுது. அப்ப முன்னாடியே நம்ம இதுல 2 ஆயத்து இருக்குன்னு சொன்னோம். இதுல ஒரு ஆயத்து 78வது ஆயத்து, இன்னொரு ஆயத்து 79வது ஆயத்தாக இது அமைகின்றது என்பதை நமக்கு சொல்றாங்க. இப்ப பாருங்க, அடுத்தபடியாக கொண்டு வரக்கூடிய ஆயத்து வகால தஆலா இன்னும் உயர்ந்த அல்லாஹு தஆலா சொன்னா, வகுலில் ஹக்கு மின் ரப்பிக்கும் ஃபமன் ஷாஅ ஃபல்யுமின் வமன் ஷாஅ ஃபல்யக்ஃபுர். இந்த ஆயத்துல அல்லாஹு தஆலா என்ன சொல்ல வரானா, வகுல் இன்னும் நபியே நீங்கள் கூறுங்கள், அல் ஹக்கு உண்மையானதாகிறது. அப்போ இந்த ஹக்குனா என்னது? குர்ஆன் ஷரீஃப் அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்விடம் இருந்த அந்த வேதம், அந்த உண்மையான அந்த வேதமாகிறது. மின் ரப்பிக்கும் உங்களுடைய ரப்பிடமிருந்து வந்த ஒன்றாக அது இருக்கின்றது என்பதை சொல்கிறான். இப்போ அது சாதாரணமான ஒரு குர்ஆன் கிடையாது, சாதாரணமான ஒரு வேதம் கிடையாது, உண்மை மிக்க உங்களுடைய இறைவனிடமிருந்து வந்த ஒரு வேதமாக இருக்கு. அப்படி ஒரு சத்தியமான ஒரு வேதமாக இருக்கின்றது என்பதை அல்லாஹு தஆலா சொல்றான். ஃபமன் ஷா ஃபல்யுமின் எனவே யார் நாடுகிறார்களோ நாடுவார்களோ ஃபல்யுமின் எனவே அவர்கள் ஈமான் கொண்டு கொள்ளட்டும்.
அதை அவர்கள் நம்பிக்கொள்ளட்டும். அப்ப யார் அந்த குர்ஆன நாடி அந்த குர்ஆனின் பக்கம் அமல் செய்யக்கூடியவர்கள் ஆகுவார்களோ அவர்கள் அதை ஈமான் கொள்வார்கள். அதை அவர்கள் நம்பிக்கை கொண்டு அதை அவர்கள் செய்யக்கூடியவர்கள் ஆகுவார்கள். ஒமன் ஷா, இன்னும் யார் நாடுவார்களோ பல்யக்ஃபுர், எனவே அவர்கள் மறுத்துக் கொள்வார்கள். அப்போ அந்த குர்ஆன் ஷெரீஃபை யார் தப்பாக நாடிக்கொண்டு அதனுடைய விஷயங்களை எடுத்து உரைக்காமல் அதில் சொல்லப்பட்ட காரியங்களை செய்யாமல் ஆகிறாங்களோ அவர்கள் அதை மறுத்து விடுவார்கள். அவர்கள் காஃபிராக ஆகிவிடுவார்கள் என்பதை அல்லாஹு தஆலா இந்த ஒரு ஆயத்தின் மூலமாக நமக்கு சொல்லித் தருகிறான். அல் கஹ்ஃப், சூரத்துல் கஹ்ஃப்ல இந்த ஆயத்தானது பதிவு செய்யப்படுது. 29வது ஆயத்தாக சூரத்துல் கஹ்ஃப்ல இந்த ஆயத்து பதிவு செய்யப்படுகின்றது என்பதை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அடுத்தபடியாக முஸன்னிஃப் அவர்கள் கொண்டு வரக்கூடிய ஆயத்து வகால தஆலா, இன்னும் உயர்ந்த அல்லாஹு தஆலா சொன்னா, ஃபஸ்தஅ பிமா துஅமர், உங்களுக்கு ஏவப்பட்ட அந்த ஒன்றை கொண்டு நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள், நீங்கள் வெளியாக்கி கொள்ளுங்கள். அப்போ ஃபஸ்தஅக்கு நம்ம லாஹிராக்குங்கன்னு எழுதுறாங்க. இப்போ தர்ஜுமால இப்போ லாஹிராக்குங்கன்னு சொன்னா என்னது? வெளிப்படுத்தி காட்டுங்க. உங்களுக்கு எதை ஏவப்பட்டுச்சோ, இது ரசூலுல்லாஹ் பார்த்து சொல்லக்கூடிய ஒரு ஆயத்து. அல்லாஹு தஆலா, நபியே உங்களுக்கு எது ஏவப்பட்டிருக்குதோ, என்னுடைய விஷயங்கள்லாம் எது உங்களுக்கு ஏவி தந்திருக்கிறனோ அந்த ஏவப்பட்ட அந்த காரியத்தெல்லாம் நீங்க எடுத்துரைங்க, அதை நீங்க வெளியாக்கி அதை நீங்கள் பகிரங்கப்படுத்துங்கள் என்பதை அல்லாஹு தஆலா சொல்றோம். இப்ப ஏவப்பட்ட காரியம் என்ன? நன்மையை கொண்டு ஏவுவதையும் தீமையை கொண்டு தடுப்பதையும் அல்லாஹு தஆலா ஏவி இருக்கிறான் ஒவ்வொரு மனிதர்களுக்கும். இப்ப அந்த விஷயத்த, அந்த ஏவப்பட்ட அந்த காரியத்தை நீங்க வெளிப்படுத்தி கொடுங்க, மக்களுக்கு நீங்கள் பகிரங்கப்படுத்தி கொடுங்கள் என்பதை அல்லாஹு தஆலா இந்த ஒரு ஆயத்தின் மூலமாக சொல்லித் தருகிறான். அல் ஹஜ்ர், சூரத்துல் ஹஜ்ர்ல இந்த ஆயத்தானது பதிவு செய்யப்படுது. 94வது ஆயத்தாக பதிவு செய்யப்படுகின்றது என்பதை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இப்ப அடுத்தபடியாக கொண்டு வரக்கூடிய ஆயத்து வகால தஆலா, இன்னும் உயர்ந்த அல்லாஹு தஆலா சொன்னா, அன்ஜைனா அல்லதீன யன்ஹவுன அனி ஸூஇ வஅഖذنا الذين ظلموا بعذاب بئيس بما كانوا يفسقون. அன்ஜைனா, நாம் காப்பாற்றினோம், நாம் வெற்றி பெற செய்தோம், அல்லதீன ஒரு கூட்டத்தார்களை, எப்படிப்பட்டவர்கள்? யன்ஹவுன அனி ஸூஇ, தீங்கான காரியத்தை விட்டும் தடுப்பார்களே அத்தகையவர்களை, வஅഖذنا الذين, வஅഖذنا இன்னும் நாம் பிடித்தோம், அல்லதீன ஒரு கூட்டத்தார்களை, எத்தகையவர்கள்? ظلموا بعذاب بئيس, ظلموا அவர்கள் அநீதம் செய்து கொண்டிருந்தார்களே, அப்படிப்பட்ட அந்த கூட்டத்தார்களை நாம் பிடித்தோம். بعذاب بئيس, ஒரு கடுமையான ஒரு அதாபை கொண்டு, வேதனையை கொண்டு நாம் பிடித்தோம். பிமா கானு யஃப்ஸுகூன், அவர்கள் பாவம் கூடியவர்களாக அவர்கள் ஆகியிருந்ததின் காரணமாக ஒரு மிகப்பெரிய ஒரு கொடூரமான ஒரு அதாபை கொண்டு, ஒரு வேதனையை கொண்டு அவர்களை நாம் பிடித்தோம் என்பதை அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். அப்ப அல்லாஹு தஆலா இங்க 2 கூட்டத்தை சொல்றான். ஒரு கூட்டம் பாவத்தை விட்டும் சூஆன கெட்டதான அந்த காரியத்தை விட்டும் தடுத்து கொண்டு இருப்பவர்கள், அதை தடுப்பவர்கள்ல அல்லாஹு தஆலா காப்பாத்துறான். இந்த உலகத்துல யாரெல்லாம் பாவமான காரியத்தை விட்டும் தடுத்து கொண்டு இருக்கிறார்களோ பிற மக்களை, அவர்களுக்கெல்லாம் அல்லாஹு தஆலா வெற்றியை தரான். அவர்களுக்கெல்லாம் அல்லாஹு தஆலா காப்பாற்றி அவர்களை வெற்றியடைய செய்கிறான் என்பதை அல்லாஹு தஆலா உணர்த்தி காட்டுகிறான். இன்னும் யாரெல்லாம் பாவம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ, யாரெல்லாம் அநீதம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ, அவர்களெல்லாம் அல்லாஹு தஆலா தன்னுடைய பிடி கொண்டு, அவன் கடுமையான ஒரு வேதனையை கொண்டு அவன் பிடிக்கின்றான். அல்லாஹ்வுடைய பிடியிலிருந்து யாராவது தப்ப முடியுமா? தப்ப முடியாது. அப்படி தப்ப முடியாத ஒரு பிடியினால் அவர்களை நான் பிடிக்கிறேன் என்பதை அல்லாஹு தஆலா இந்த ஒரு ஆயத்தின் மூலமாக சொல்லி காட்டுகிறான். இப்போ இந்த ஒரு ஆயத்திலையும் நம்ம கெட்டதான ஒரு காரியத்தை விட்டும் தடுக்கிறது எந்த அளவுக்கு முக்கியம். இப்போ கெட்டதான ஒரு காரியத்தை விட்டு தடுத்தன்னு சொன்னா அல்லாஹு தஆலா நமக்கு வெற்றியை தருவோம் அப்படின்னு ஒரு விஷயம் வருதா இல்லையா? இப்போ இந்த ஒரு கருத்து வரதன் காரணமாக தான் இந்த ஆயத்து இந்த பாபுல் அம்ரி பில் மஅரூஃப் வன்னஹி அனில் முன்கர் என்ற இந்த தலைப்பின் கீழ், இந்த பாடத்தின் கீழ் முஸன்னிஃப் அவர்கள் கொண்டு வரக்கூடிய இறுதியான ஆயத்தாக இந்த ஆயத்தானது இருக்கின்றது. சரிங்களா? அல் அராஃப், சூரத்துல் அராஃப்ல இந்த ஆயத்து பதிவு செய்யப்படுது. 165வது ஆயத்தாக பதிவு செய்யப்படுகின்றது என்பதை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். வல் ஆயாத்து ஃபில் பாபி,
இன்னும் இந்த இந்த பாடத்தில் உள்ள ஆயத்துகளாகிறது கசீரத்துன் மாலூமத்துன் அறியப்பட்ட அதிகமான ஆயத்துகளாக இருக்கு. அப்போ இந்த பாடத்திற்கீழ சில ஆயத்துக்களை இந்த ஆயத்தெல்லாம் கொண்டு வந்திருக்காங்களே முசன்னிஃப் அவர்கள், இது மட்டும்தான் இந்த பாபுல் அம்ரி பில் மாரூஃப் நஹி அனில் முன்கர் என்ற இந்த பாடத்தின் கீழ் தோதுவாக வருமா? இது அல்லாமல் எந்த ஒரு ஆயத்தும் இல்லையான்னு கேட்டா அப்படி கிடையாது. இது அல்லாத பல அறியப்பட்ட ஆயத்துகள் இந்த பாடத்திற்கீழ இந்த ஒரு விஷயத்திற்கு கீழே வரக்கூடியதாக இருக்கு என்பதை இந்த ஒரு வாக்கியத்தின் மூலமாக நமக்கு பதிவு செய்து தருகிறார்கள். இப்போ இன்றைய பாடத்துல இந்த பாபுல் அம்ரி பில் மஅரூஃப் வ நஹி அனில் முன்கர் என்ற இந்த பாடத்தை குறித்த ஒரு சிறிய அறிமுகத்தை நம்ம பார்த்தோம். முசன்னிஃப் அவர்கள் கொண்டு வந்த இந்த சில ஆயத்துக்களை பற்றியும் அதற்கான தர்ஜுமாக்களையும் அதற்கான விளக்கங்களையும் பற்றி நாம் முழுமையாக பார்த்து இன்றைய பாடத்தை நம்ம நிறைவு செஞ்சாச்சு. அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்துல இந்த பாபுல் அம்ரி பில் மஅரூஃப் வ நஹி அனில் முன்கர் என்ற இந்த பாடத்தின் கீழ் அமையக்கூடிய அந்த ஹதீஸுகளை பற்றி, இந்த முதலாவது ஹதீஸை பற்றி நாம் அடுத்த பாடத்தில் நாம் பேசுவோம். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.